இந்த நீட்ல பொறுத்த வரைக்கும் ஏகே ராஜன் கமிட்டி, தமிழ்நாடு அரசு அமைத்த ஏகே ராஜன் கமிட்டியினுடைய அறிக்கையில் 99% மருத்துவக் கல்லூரியில் சேர்றவங்க எல்லாரும் கோச்சிங் சென்டர் வழியாக தான் வர்றாங்க. 1% மட்டுமே நேரடியாக வர்றவங்க, கோச்சிங் சென்டர் போகாதவங்க. அடுத்ததாக 71% மேற்பட்டவர்கள் இந்த மெடிக்கல் காலேஜில் சேரக்கூடிய 71% மேலே, அதாவது 4 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 பேர் ரிப்பீட்டடாக நீட் எழுதினவங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்தவங்க இல்லை. அப்போ நீட் எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக மாறுது. எளிமையாக இன்னும் ஏழைகளுக்கு நேர்மையான ஒரு முறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 95% பேர் சில லட்சங்கள் முதல் பல லட்சங்கள் வரை கொடுத்து பல முறை கோச்சிங் சென்டர் மூலமா அட்டென்ட் பண்ணி அதன் மூலமா செலக்ட் ஆகுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு முறையாவது கோச்சிங் சென்டர் மூலமா தான் கோச் எடுத்து தான் அட்டன் ஆகுறாங்க. இது முழுமையான ஒரு ஏழை சாதாரண, முன்னெல்லாம் நாங்கள் சேரும்போதெல்லாம் இப்படி இல்லை. +2 மதிப்பெண்கள் அல்லது PUC மதிப்பெண்கள், அதை வச்சு நேரடியாக சேர்ந்துட முடியும். யாரும் ஒரு சாதாரண மனிதர்கள் அதில் சேர முடியும். இன்னைக்கு அப்படி கோச்சிங் எடுக்காம யாருமே சேர முடியாது. இன்றைக்கு 24ல் ஒரு CBI என்கொயரி நடக்குது இந்த நீட் எக்ஸாம். அல்லது ஏகே ராஜன் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி போட்டு என்கொயரி பண்ணோம்னா 3வது பிரச்சனையா என்ன வந்து நிற்கும்? கிட்டத்தட்ட 50% இந்த வருடம் சேர்ந்தவர்கள் முறைகேடாக சேர்ந்தவர்களாக கண்டிப்பா கண்டுபிடிக்கப்படுவாங்க. அவ்வளவு முறைகேடுகள் இந்த வருடம். நீட் முழுமையான முறைகேடு. இதுல ஏதோ ஓரிடத்துல ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா அது பரவாயில்ல, புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான 24 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு பரீட்சையில இங்க ஒரு தப்பு நடக்கலாம். ஆனா தேர்வு அறிவித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியான எல்லா நிலைகள்லையும் ஊழல். இது மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஊழல் அப்படின்ற அளவுக்கு போயிடும். ஆனா தமிழ்நாடெல்லாம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு தமிழகத்துல ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுடைய தற்கொலைகளை நம்ம பார்க்க முடியும், உயிரிழக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதான் இதனுடைய சீரியஸ்னஸ். ஏதோ ஒரு மார்க்கு தப்பா போச்சு அப்படி இல்லை. கிட்டத்தட்ட இந்த வருடம் 50% பேர் ஒரு ஊழல் மூலமாக சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஏன், என்னென்ன முறைகேடுகள் இருக்குது நான் எளிமையா சொல்லிடுறேன், பின்னால வர்றவங்க நிறைய டீட்டெயிலா சொல்ல இருக்கிறாங்க. முதலாக தேர்வு அனௌன்ஸ் பண்ணி டேட் எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது திரும்ப திடீர்னு நிறைய பேர் அப்ளை பண்ணல, அப்ளிகேஷன் திரும்ப அவங்க கொடுக்கலாம்னு ஒரு விண்டோ பீரியட் 24 மணி நேரம் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 24 மணி நேரம் 24,000 பேர் புதிதாக நீட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. பல பேர் விட்டு போகலாம் எக்ஸாம்ல, ஆனா ஒவ்வொரு எக்ஸாம்ல இப்படி எல்லாம் கொடுப்பாங்களா என்ன? ஆனா இந்த முறை திட்டமிட்டு 24,000 பேருக்கு தேதியெல்லாம் முடிந்த பிறகு மறு விண்டோ ஓபன் பண்ணி அவங்கள உள்ள விட்டாங்க. அங்கிருந்தே முறைகேடுகள் ஆரம்பமாச்சு. அடுத்து பேப்பர் லீக் ஆகும். பல சென்டர்ல பேப்பர் லீக் ஆச்சு. பாட்னால எல்லாம் ரொம்ப மோசமாக பேப்பர் லீக் ஆகி அது போலீஸ் FIR ஃபைல் பண்ணி அதை நேஷனல் டெஸ்டிங், அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க இதை கண்டுக்கவே இல்லை. இந்த பேப்பர் லீக் விஷயத்த சீரியஸாக பாட்னா போலீஸ் FIR ஃபைல் பண்ணி கோர்ட்டு கொண்டு போகுது. அது போல இப்ப நிறைய இடங்கள்ல லீக் இப்போ வந்துகிட்டு இருக்கு, பத்திரிகையில வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வருது, அரெஸ்ட் பண்றாங்க. நிறைய மாணவர்களை பல ஏஜென்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 3வதாக திடீர்னு இந்தியாவில பல இடங்கள்ல இருந்து குஜராத்ல இருக்க ஒரு பர்டிகுலர் சென்டர்ல எல்லாரும் எக்ஸாம் எழுத அப்ளை பண்றாங்க. அவன் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு குஜராத்ல ஒரு குறிப்பிட்ட சென்டருக்கு எல்லாரும் எனக்கு அந்த சென்டரை கொடுங்கன்னு வர்றாங்க. அங்க அந்த சென்டர்ல நடத்தக்கூடிய ஹெட்டும் அந்த காலேஜினுடைய பிரின்சிபாலும் சேர்ந்து, நீங்க தவறாக எதையும் எழுதிட வேண்டாம், கொஞ்சமா கூட எழுதுங்க, இல்ல எழுதாம கூட விடுங்க, வெத்து பேப்பர் கூட வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் செக்காகவும் நேரடியாகவும் பல லட்சம் ரூபாய்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த செக்காவே வாங்கியிருக்காரு பணத்தை முதல் முறையாக. இப்போ அந்த சென்டரோட ஹெட்டையும் பிரின்சிபலையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 4வதாக, இது வரைக்கும் நீட் அப்படின்னா யாரும் என்ன நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்போ ஒருத்தர் 2 பேர் 720 மார்க் 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கனால குறைஞ்சிரும். ஆனா முதன்முறையாக ஒரே ஒரு சென்டர்ல ஹரியானால பக்கத்துல எழுதுன 8 பேர் 720 மார்க் எடுத்திருக்காங்க. முழுமையாக 720 மார்க் 100க்கு 100 மார்க் வாங்கினவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இந்த வருடம் மட்டும்
இது வரைக்கும் வரலாற்றிலே அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 67 பேர் 720 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக கிரேஸ் மார்க்னு ஒண்ணு கொடுத்து அதெல்லாம் மாட்டினாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. ஒரு 635 மார்க் வாங்கிய ஒரு நபருக்கு கிரேஸ் மார்க்காக கிட்டத்தட்ட 90 மார்க் கொடுத்து 720 மார்க் அவரு வாங்கியிருக்காரு. இதுதான் பிரச்சனைக்கு காரணமா இருந்தது. கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல கிரேஸ் மார்க்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க, அதனுடைய அடிப்படை என்ன, எதுவுமே தெரியல. இதை தவிர இன்னும் நிறைய ஊழல்கள் வந்துகிட்டே இருக்கு. பேப்பர் மாத்தி கொடுத்தது, அந்த மாதிரி நிறைய ஹிந்தியில எழுதணும்னு சொன்ன மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துட்டாங்க பேப்பரை. அப்புறம் 4 மணி வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு 4 மணிக்கு ஹிந்தி பேப்பர் கொடுத்து அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் இப்போ குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சென்டர்ல. ஏன்னா அரை மணி நேரத்தில் மொத்த டெஸ்டையும் எழுதி முடிக்கணும். அது ஒரு பக்கம் பிரச்சனை. ஏராளமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் தனித்தனி இண்டிவிஜுவல் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் 20 மார்க் தான் வாங்கியிருக்காரு பயாலஜில, நீட்ல 720 மார்க், 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு. இன்னும் ஒரு கதை சொல்றாங்க, 0 மார்க் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் கெமிஸ்ட்ரியில, என்னவோ நீட்ல 720 மார்க் 710 மார்க் வாங்கினாங்க. இந்த கதையெல்லாம் வீடியோக்களாக வந்துகிட்டு இருக்கு. டிவிகள்லையும் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் யூடியூப்லயும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த வருடம் மிகப்பெரிய முறைகேடு, நிறைய இடத்துல பேப்பர் லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மார்க்ன்றதே ஏராளமான பேர் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பேர் இது வரைக்கும் சரித்திரத்தில் யாரும் வாங்கினதில்லை. அதிகபட்சம் 2, ஒருத்தர் 0 அல்லனா யாருமே வாங்க முடியாம இருக்கும். வரலாற்றில் முதல் முறையாக 67 பேர் 720 முழுமை மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ நீட் என்பதே முற்றிலுமாக ஒரு ஊழல் மலிந்த விஷயமா மாறி இருக்கு. இன்னும் நிறைய ஊழல்கள் இருக்கு. நம்ம விருந்தினர்கள் சிறப்புரையாற்றுறவங்க இதை டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து சிறப்புரையாற்ற இருக்க நண்பர்கள் நிறைய ஆழமா பேச இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.